இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஷோ, மாமா வர சிவா இன்னும் வராததால டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. ஆனா சிவா அங்க பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. கண்டிப்பா என்னால பிரச்சனைய சமாளிச்சிட முடியுமா? ஹெல்ப் கேக்குறதா இருந்தாலும் யாருக்கிட்ட கேக்குறது? விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா அது சிவாவோட உயிருக்கே ஆபத்தா முடிய கூட சான்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம்? பேசாம அன்னிக்கிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லிடலாமா? ஐலி, அண்ணி, என்னதான் பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி தனியா வந்து நின்னுட்டு இருக்க? நானும் உன்னை ரொம்ப நேரமா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அங்க வர நாங்க யாராவது பேசினாதான் பேசுற, அப்புறம் திடீர்னு வந்து வாசலையே பார்த்துட்டு நிக்கிற. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஐலி, நான் ஒன்னதான் கேக்குறேன். அது அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணி. எனக்கு என்னவோ உன்னை பார்க்கும்போது டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன அண்ணி? சிவா தானே? அண்ணி, அவன் ஏன் கோயில்ல இருந்து வரத்துக்கு லேட் ஆக்குறான்னு எனக்கு தெரியும். அவன் இன்னும் நடந்த சம்பவத்தை மறக்கல. எனக்கு புரியுது அவன் அது எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கோன்னு. அதுவும் இல்லாம இன்னைக்கு இங்க எல்லாரும் வருவாங்க. எல்லாரோட முகத்தையும் பார்க்கவே அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் அவன் வேணும்னே கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு வெளியில எங்கேயோ போயிருக்கான். கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் அவன் இங்க வர போறதில்ல. நீயும் அவனை எதிர்பார்த்துட்டு இருக்காத. அவன் வரத்துக்கு இன்னும் டைம் ஆகும். அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணி. சிவா கண்டிப்பா வந்துருவாரு. உண்மையாவே அவர் கோயிலுக்கு தான் போயிருக்காரு. அப்போ ஏன் இன்னும் வரல? அண்ணே, நீங்க சொன்னதுல பாதி உண்மை. நடந்த சம்பவத்தால சிவா ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காருதான். ஆனா அவரு இன்னைக்கு இங்க இருக்க கூடாதுன்னு இங்க இருந்து போகல. உண்மையாவே அவர் கோயிலுக்கு தான் போயிருக்காரு. நான் தான் அவர் வந்துட்டு இருக்காருன்னு சொல்றேன்ல அண்ணே. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல சிவா வந்துருவாரு அண்ணே. சரி, அப்படி அவன் வந்துட்டானா உடனே நேரா ரூமுக்கு போயிட போறான். அவனை என்ன வந்து முதல்ல பார்க்க சொல்லு. சரிங்க அண்ணே. கபிலனோட மொழியே சரியில்லையே. யார்கிட்ட போன் பேச போறான்? ஒருவேளை வர்மாவா இருக்குமோ? அப்படி இருந்தா அந்த போன் காலை வச்சு வர்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம்.